மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒளி நாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். ஆகஸ்ட் 2024 முதல் தாள். குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். பிரெடி கமெண்ட்ஸ். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த ஆண்டிற்கான கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெறும் விவாதத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த துணை மதிப்பீடுகளில் சுமார் 3000 கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதல் நிதி அனுமதியை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கோரி இருக்கின்றார்கள். இவ்வாறு கூடுதல் நிதி பெற்று 5 ஆண்டு திட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். தலைவர் அவர்களே, 3 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த பேரவை கூட்டத்தொடரில் பல கஷ்டங்களை அங்கத்தினர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், மத்திய கல்வி கொள்கை மூலம் ஹிந்தி திணிப்பை உருவாக்கும் முயற்சிகளை எதிர்த்து இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை நான் நினைவு கூற ஆசைப்படுகிறேன். அடுத்தபடியாக, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இழப்புகளை அரசே ஏற்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் அரசின் கொள்கை காரணமாக செய்யப்படும் கடன் மற்றும் வட்டி தள்ளுபடிகளால் நலிவுற்ற கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு உதவி செய்ய வேண்டுமென்று சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதற்கடுத்தபடியாக மற்றொன்றையும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். நான் இப்போது 3வது முறையாக உறுப்பினராக உள்ளேன். இதுவரை விசாரணை ஆணைய அறிக்கைகள் பேரவை கூட்ட இறுதி நாளன்று அவை முன் வைக்கப்படும். அவற்றின் மீது சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெற்று நான் பார்த்ததில்லை. அந்த வகையில் இன்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்த விசாரணை ஆணைய அறிக்கை மீது விவாதம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்காக நான் அரசுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம் இப்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கிறோம். இந்த ஆண்டு இயல்பை விட அதிக மழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். எனவே இவ்வாறு கிடைக்கும் மழைநீர் வீணாக கடலுக்குள் செல்லாமல் ஆங்காங்கே நீர்நிலைகள் அமைத்து சேகரிக்கப்பட வேண்டுமென்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, இந்த கூட்டத்தொடரின் முக்கிய அறிவிப்புகள் குறித்து குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். தற்போது இணையத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் சூதாட்டங்களை தடை செய்துள்ளதற்காக அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததாக, பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் துவங்கி வளர்ந்து வந்துள்ள நமது மதிய உணவு திட்டம் தற்போது ஏழை எளிய மாணவர்களுக்கு காலை உணவும் பள்ளியில் வழங்கும் நிலைக்கு உயர்ந்துள்ளதைக் கண்டு நான் மகிழ்ச்சியடைகிறேன். இத்திட்டத்தை குறையின்றி அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த நேரத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்கள் குறித்த ஓரிரு விஷயங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். இது சம்பந்தமாக அதிகமான இழப்பீடுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது. இருப்பினும் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இழப்பீடுகள் கிடைக்காத நேர்வுகள் உள்ளன. எனவே அரசு அவற்றையும் சீர் செய்தால் மக்கள் இந்த அரசின் பின் நிற்பார்கள் என்று உறுதியளிக்க விரும்புகிறேன். இது குறித்து மேலும் ஓரிரு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். காலநிலை மாற்றங்களால் அடுத்தடுத்த வருடங்களில் அதிகமான மழைப்பொழிவும் கடும் வறட்சியும் ஏற்படுகிறது. இது குறித்து ஆராய ஒரு வல்லுநர் குழுவை அமைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக, ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களின் ஊதிய குறைபாடுகள் தொடர்பான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும். மேலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் கடைநிலை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துடன் உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். ஸ்டாப்.